எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது கேசர் பேடான்னு சொல்லலாம், ஏன்னா குங்குமப்பூ போட்டு பண்ணுறது. இதுக்கு பால் பவுட்ரு தேவை. அதுக்கு 150 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 60 கிராம் போதும், ஏன்னா பால் பவுடரில் ஸ்வீட் இருக்காது. பால் 60 ml. நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் குறைச்சா சேர்க்கணுன்னா 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். கலர் கேசரி பவுட்ரு 1 பிஞ்ச் அளவு. அப்புறம் குங்குமப்பூ 1/2 டீஸ்பூன். இது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிஸ்தா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனில் நெய்யை கொஞ்சம் ஊற்றிட்டு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மெல்ட் ஆன உடனே பால் ஆட் பண்ணுங்கள். இந்த பாலும் நெய்யும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அது சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். அது நல்லா கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கையில். இது பாலில் செய்யலாம். பாலில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைமிங்ஸ் ரொம்ப அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது பால் பவுட்ரு சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். பாருங்கள், அடுத்தது எடுத்து வச்ச கேசரி பவுட்ரும் நீங்கள் இதில் போட்டுடலாம். இப்போவே போட்டு அந்த கலர் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இது நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது கரெக்டான சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அடி ஒட்டாமையும் இருக்கும். இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா அடியிலேருந்து கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த பாலோடு அந்த பால் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ கோவா மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிவிடுங்க. குங்குமப்பூவை சேர்த்துருங்க இந்த டைமில். ஏன்னா குங்குமப்பூ 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறது இதான் கேசர் பேடா. இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கிளறி விடுங்க. நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டாம். அந்த கேசர் பேடாவை நம்மளே வீட்டில் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் கெட்டியாகும். கெட்டியாகி நல்லா திரண்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம், இறக்கிடலாம். இறக்கி கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் சூடு இருக்கும்போதே தனியாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு கையில் கொஞ்சம் நல்லா நெய்யை தடவிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு குருணையாக இருக்க மாதிரி ஒரு சின்ன கட்டியாக இருக்கும். நீங்கள் நல்லா இதை பிசைஞ்சு விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன ஷேப் வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன உருண்டையாக பால்ஸ் மாதிரி போட்டுட்டு பெருவரில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸு, அவ்வளோதான். நம்ம பாதுஷாவுக்கு பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க பிஸ்தாவை மேலே நடுவில் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுடுங்க. அதுக்கு மேலே குங்குமப்பூவை நான் ஒரு லீஃபாக மேலே வைக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் அழகாக பார்க்க அழகாகவும் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேசர் பேடா ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.